அனைவருக்கும் வணக்கம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சிங்காரத்தோட்டத்தில் குடியிருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 48வது பங்குனி பொங்கல் திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஞாயிறன்று கொடியேற்றமும் அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்டோர் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மிகச் சிறப்பாக நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜையை உங்கள் பார்வைக்கு பதிவிட்டுள்ளேன். பார்த்து முத்துமாரியம்மன் அருளை பெற அன்புடன் அழைக்கிறேன். மேலும் இதுபோலும் பதிவுகளுக்கு தொடர்ந்து தமிழ் முகிலுடன் இணைந்திருங்கள். இதோ விளக்கு பூஜை உங்கள் பார்வைக்கு. ஊர்வலம் திருவருளம் துணை கொண்டு கருணைய வடிவமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிபராசக்தி முத்துமாரி அம்பிகையுடைய 47ஆம் ஆண்டு பங்குனி பொங்கல் பெருவிழாவானது இந்த தினத்திலே 4ஆம் நாளையொட்டி அம்மனுக்கு பக்தர்கள் மகளிர் மாத பெருமக்கள் அனைவரும் திருவிளக்கு பூஜை எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாலை பொழுது அம்மனுடைய திருக்கருணையால் நாம் அனைவருக்கும் அன்பதை ஒரு முறை நிர்வாக பெருமக்களிடம் சென்று கேட்டுக்கொண்டு நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளலாம். வராதவங்க பக்கத்தில் கேட்டு வரலாம். அனைத்து பக்தர்களும் சகோதரர்கள் அவரோட தீபம் தீப்படி கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் தீபம் ஏற்றிக்கோங்க. இப்ப விளக்கு பூஜைக்கு நம்ம தீபத்தை தீப்பட்டியால ஏற்றுறோம். நம்ம வீட்டில் எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா காமாட்சி விளக்கு பத்துப்பட்டி வச்சு ஏற்றக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு தீபம் வச்சு அந்த தீபத்து மூலியமா ஏற்றணும். பண்ணிட்டு முற்றுமாறி அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த திருவிழாக்கை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்ளவர்கள் அப்படின்னு நினைச்சு எண்ணெய் திரி தீ என்று உங்களை பிரித்து கொண்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை அழுக்குகளை எல்லாம் இந்த தீயின் ஒளியிலே தீபமிட்டு ஒளிவிளக்காக மிளுவிளக்குவதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆகவே அத்துணை பேரும் அப்போ அந்த காலத்துல 5 விதமான பாத்திரங்கள்ல சாமிக்கு தேவி ஆராதனை பண்ணப்பட்டது. அதனால பஞ்சபாத்திரம். இப்ப அது ஒன்னாயி போச்சு. அதனால பஞ்சபாத்திரம் அதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும். அது பேர் டீஸ்பூன் கிடையாது, உத்திரணி அப்படின்னு பேர். அந்த உத்திரணி எடுத்துங்க. அது வலது கையில முதல்ல கையை அலம்பிக்கோங்க. தண்ணி விட்டு கையை அலம்புங்க. அப்பா ஸ்பர்சிய 3 வாட்டி தண்ணி விட்டு சாப்பிடணும். மூணாவது வாட்டி போனதுக்கு அப்புறம் திருப்பி கையில தண்ணி விட்டு கீழே அலம்பிடணும் கையை. அப்பா ஸ்பர்சிய எல்லாரும் அக்ஷதை கொடுத்துருப்பாங்க. மஞ்சள் அரிசி அக்ஷதைனா மஞ்சள் அரிசின்னு பேரு. அந்த மஞ்சள் அரிசி அக்ஷதைன்னு பேரு. அந்த அக்ஷதைய கையில எடுத்து வச்சுக்கோங்க. பிள்ளையார் கொட்டிக்கணும். 5 முறை கொட்டணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சதைவர்ணம் சதத்ருபஜம் எல்லாம் பிள்ளையார் கட்டணும். பிள்ளையார் கொடுங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சதைவர்ணம் சதத்ருபஜம் இடது கை கீழே வலது கை மேல வச்சுக்கோங்க. அப்படி மூடி வலது தொட மேல இடது கை கீழே இருக்கணும். வலது கை மேல மூடி இருக்கும். எப்படி ஒரு ரகசியத்தை வச்சிருக்க மாதிரி அந்த இடது கை வலது கை வலது தொடை இடது கை கீழே வலது கை மேல லெஃப்ட் ஹேண்ட் கீழே ரைட் ஹேண்ட் மேல. தமிழ்ல சொன்னா தெரிய மாட்டேங்குது. அதனால லெஃப்ட் ஹேண்ட் கீழே ரைட் ஹேண்ட் மேல வச்சு முடிக்கணும். இதுக்கு பேரு சங்கல்பம்னு பேரு. என்ன சங்கல்பம்னா பிள்ளையார் பூஜை பண்ண போறோம். அதுக்கான சங்கல்பம். சுதினம் ததேவ தாராபலம் சந்தபலம் ததேவ த்யாபலம் தெய்வபலம் ததேவ தானீபதேதே லக்ஷ்மீபதேதே கௌரீபதே ஸ்மராமி அஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்தர்த்தம் ஆதோ மங்களகர விக்னேஸ்வர பூஜா மத்ய கரிஷ்யே ஆதோ மகாகணபதி பூஜாஞ்ச அத்ய கரிஷ்யே. இப்ப என்ன பண்ண அக்ஷதை இருக்கு இல்லையா, அதை அவங்க மஞ்சள் பிள்ளையார் கொடுத்துருப்பாங்க. வெத்தலை வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையார் மேல அந்த பிள்ளையார் வச்சு அந்த அக்ஷதை பிள்ளையார் மேல போட்டுருங்க.
முதல்ல எல்லாருக்குமே தெரியும், முதல்ல எல்லாத்துக்குமே தடைகளை நீக்கக்கூடியவர் முழு முதல் கடவுள் முக்கண் மைந்தன் விநாயக பெருமானை கை தொழுபவர்களுக்கு என்றென்றுமே சங்கடங்கள் இருக்காது. ஆகவே எந்த தெய்வம் கொண்டாலும் இந்த பிள்ளையார் கோயில்ல போய் பிள்ளையார் விலங்கு பூஜை பண்ணாலும் முதல்ல பிள்ளையார் தான் கும்பிடணும். அதனால நல்லபடியா பிரார்த்தனை பண்ணீங்கன்னா விநாயகர் பூஜை பண்ண போறோம். விநாயகருக்கு முன்னாடி மூணு வாட்டி செலவு விடுங்க. மகாகணபதி நம அஸ்திரேனா சம்பிரோக்ஷே கவச்சே நாவகுண ஒன்றையும் ஆதாரத்தை பூ போடணும். 5 வாட்டி பூ போடணும். ஓ ஆதாரத்தை நமஹ மகாம் தர்மாய நமஹ ராம் வைராக்யாய நமஹ ஓம் மகாபத்மாத மகாகணபத்யாசனாய நமஹ கணபதி மூர்த்தே நமஹ. கையில கொஞ்சம் மஞ்சள் அரிசி எடுத்துக்கங்க. கையில பிள்ளையாரை கூப்பிட்டுக்கங்க. பிள்ளையார் எங்க இருந்தாலும் அந்த பிள்ளையாருக்கு மஞ்சள்ல அழகணும்னு பிள்ளையார பிரார்த்தனை பண்ணியும். இது பேர் ஆவாகனம்னு பேர். எல்லாம் பிரார்த்தனை பண்ணி மஞ்சள் அரிசி கையில எடுத்து பிரார்த்தனை பண்ணீங்க. கதஸ்ய கதலீஷூதம் கபிக்தேஷுக பாதகம் காலசூரிய பிரபாகாரம் வந்தே பாலகணாதிபம் சர்வவேங்கடி மகாராஜ சர்வகல்யாண ஹேதவே பார்வதி பிரிய புத்ராஜ ஸ்ரீ கணேசாய மங்களம் மங்கள மகாகணபதி நமஹ பிரார்த்த புஷ்பாலிகாம் ஆவாகயாமி. பிள்ளையார போட்டுருங்க. இப்ப பிள்ளையார அவங்க எழுந்தரணும் மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க. இதெல்லாம் ஐயர் பண்றது கூட கிடையாது. ஐயர் தாலி கட்டிக்கல, ஐயர் கும்ப வச்சுக்கல, ஐயர் குடும்பத்துல இல்ல. எல்லாருமே யார் இந்த பூஜைக்கு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க தான் இந்த பூஜை உங்களுக்காக பண்றது. எப்படி சாப்பாடு தட்டுல இருந்து சாப்பாடு வாய் தான் சாப்பிடணும். அதுக்கு ஒரு கை எப்படி இருக்கும் அதனாலதான் கோவில் அர்ச்சகர்கள் சாப்பாடு உள்ள போனா ஆளுக்கு வந்தா போயிடாது. திருவிளையாடல் படத்துல வர மாதிரி மீனாட்சி கல்யாணத்துல வர மாதிரி அப்படியே ஆள் திறந்தா போற மாதிரி போயிடாது. நம்ம கையை எடுத்து சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு வழியில இந்த பூஜை நீங்க உங்களுக்காக பண்றீங்க அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிட்டு மனசுல வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இப்போ 3 வாட்டி பிள்ளையார் அர்ச்சனை மகாகணபதி நம பாதயோஹ பாத்யம் மகாகணபதி நம அஸ்தயோஹ அர்க்யம் மகாகணபதி நம ஆச்சமணியம். 3 வாட்டி அக்ஷதை எடுத்து பிள்ளையார் மேல போடுங்க. அக்ஷரார்ப்பயாமி வஸ்திரயுகலாந்திரத ஸ்நானானந்திரத ஆபரணாந்த அலங்கரணாந்த அக்ஷதாம் சமர்ப்பயாமி. அருகம்புல் கொடுத்திருந்தா அருகம்புல்ல, பூ கொடுத்திருந்தா பூ. அப்படி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணணும். ஓம் சோகாய நமஹ ஓம் கம் கபிலாய நமஹ ஜகரணிகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் கம் விக்னராஜாய நமஹ தூமகேதவே ஓம் கம் விநாயகாய நமஹ கணாத்யக்ஷாய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ அவ்யாசாய நமஹ ஓம் கம் கணாத்யக்ஷாய நமஹ வக்ரதுண்டாய நமஹ ஓம் கம் சூர்பகர்ணாய நமஹ ஏரம்பாய நமஹ ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ ஞானாவதபரிமள பத்ர புஷ்பாசன பூஜாம் சமர்ப்பயாமி. ஸ்ரீ மகாகணபதி நமஹ பிரார்த்தனை சமர்ப்பயாமி. பிள்ளையார் பூஜை பண்றவங்க இப்போ ஊதுபத்தி இருக்கும். அதாவது ஊதுபத்தி கொடுத்துருக்காங்க. 2 ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. 2 ஊதலை, 2 பாக்கு, 2 ஊதுபத்தி, எதுவாக இருந்தாலும் 2 விதமான புஷ்பம். அப்படிதான் பிள்ளையார் சேர்த்து வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்ப விளக்கு 2 அக்ஷரத்தை விளக்கு பாத்துல போடுங்க. பிரத்யக்ஷ தீபம் மணி அசித்திர நிவேதம் பண்ணுங்க. மூகே பலம் சமாயுக்தம் நாகவல்லிம் தலதர்யதம் கற்பூரதோர் சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகர்ஷ்யதாம். மகாகணபதே நமஹ கதலீ பலாந்திர தாம்பூலம் நிவேதயாமி. மாசமணியம் சமர்ப்பயாமி. அர்ப்பணம் கொடுத்துருவாங்க. வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி பிரச்சோதயாத் நமோராதபதயே நமப்பிரமதபதயே ஏகதந்தாய வசுதாய மங்கள மகாகணபதே நமோ நமஹ. கற்பூர நீராஜனம் தரிசயாமி. நீராஜனம்ன்றத ஆசமணியம் சமர்ப்பயாமி. இதெல்லாம் ஒரு நீர்களாங்க. மணியை கீழே வச்சிருங்க. மணி அசைது போதும். கீழே வச்சிருங்க. நீர் விளாவுங்க. கற்பூரத்தை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கங்க. இதுக்கப்புறம் மாதிரியான பிரார்த்தனைகள் எல்லாம் உங்க ஸ்ரத்தையில் வைத்து இப்பொழுது கை கூப்பி பிள்ளையா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. गणेश पागिमा श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्षमा जय गणेश पागिमा श्री गणेश रक्षमा जय गणेश पागिमा श्री गणेश रक्षमा
श्री गणेश पाहि मां जय गणेश रक्ष मां वज्रपाणि वन्दितो शूलपाणि नन्दनो वज्रपाणि वन्दितो शूलपाणि नन्दनो दण्डपाणि पूर्वदो दण्डपाणि माश्रये दण्डपाणि पूर्वदो दण्डपाणि माश्रये अपापति वर्धितो वायुपति विहितो अपापति वर्धितो वायुपति विहितो पशुपति आस्यतो गणपति नाट्यतो पशुपति आस्यतो गणपति नाट्यतो आत्मवागनो गणेशासपूर्णो आत्मवागनो गणेशायनो गणेशचिन्तयामो उदात्तरात्मो नगं सदा विभक्तिदानकं पदैक्यकं नदा सुपासुनासकं नवानितं विनायकं नदेवराशिपीकरं नहोतितातपास्मरं नमः सुरारिनिर्जनं नदार्तिकापदुत्तमक्षरं कृपाकरं क्षमाकरं उदाकरं यशस्कृतं नमस्कृतं नमस्कृतं नमस्करोमि भास्वरम् अकिञ्चनादिवादनं सुरञ्जयामि भोजनं कवलदानमारणं पदे पुराणमारणं निधायोगिनं तमेव दं छन्दयामि छन्दति महागणाधिपतिके जयैकदर्शनीयाणि पुमन्त्रे विजयं निडम्बरे भोरमेटणे नन्दी महम्बरे ज्ञान कुलिन्दने पुण्ये वैदरी भोत्रीने महागणपते नमः प्रार्थना पुष्पवालिकां समर्पयामि समर्पण பண்ணிட்டு மேல வச்சுக்கோங்க ஸ்ரீநாதம் புரோக்ஜனமசே நாமகுண்ட வருணாசனாஜனமா அருணமூர்த்ததே நமः கங்கே ஜமுனே தேவ गोदावरी सरस्वती நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னதியம் குரு பூஜா திரவியான சப்ரோக்ஷ அந்த தண்ணி எடுத்தாலே விளக்கு பார்த்து சுத்தி தெளிங்க புண்ணியாக வாஜனாம் திருத ஆசாமணியம் கரிஷ்யே இந்த திருவிளக்கு பூஜையில பெரும்பாலான கோவில்களில் திருவிளக்கு பூஜையை எதை பிரதானமாக கொண்டு செய்வாங்க அப்படின்னாக்கா தீபலட்சுமி என்று சொல்லக்கூடிய திருவிளக்கு என்று மூங்கில் காரணம் இருக்கக்கூடிய எல்லா மூங்கிலுமே புல்லாங்குழல் ஆகிறது இல்லை, ஏதாவது ஒரு மூங்கில் தான் புல்லாங்குழல் ஆகுது. அந்த மாதிரி இத்தனை மக்கள்ல இத்தனை பேருக்கு மட்டும்தான் அந்த விளக்கு பூஜை செய்யக்கூடிய பாக்கியமானது முத்துமாரி அம்மனுடைய அருளால் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கினேன். இந்த திருவிளக்கு பூஜையை மனசா பக்தியா நிவேத்யா என்று சொல்லக்கூடிய மனம் மொழி மெய் என क्षेत्रवारां श्री परमेश्वराकृता परमेश्वर प्रजत्तो यवरात्ये श्वेतपराकल्पे वैवस्वतं वन्दे अट्टादमे कलियुगे प्रथमवादे जाम्बूद्वीपे माधवविषे वरदखण्डे मेनो दक्षिणे मासे सहाप्ते अस्मिन् वर्तमाने विवगारिके प्रभाति शक्ति संवत्सराणां मध्ये स्वस्ति श्रीमङ्गलः विश्वावसनाम संवत्सरे उत्तरायणे मन्तरुतो मीनमासे शुक्लपक्षे तृतीयां सुपजितो वासरः वासरस्तु शुक्रवार संयुक्ताय रेवती संयुक्ताय शुभयोगे शुभकरणे ஏககுண விஷகுண சகல விசேஷேன புஷ்டாயாஸ்யா சுபஜிதோ பண்ணியங்க. அந்த நட்சத்திரம் ராசி இதெல்லாம் அவங்க மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அவங்களுக்கான சங்கல்பமா இதை வச்சுக்கோங்க. நீங்க பெற்ற இன்பம் எல்லாரும் பெற வேண்டும் என்று சங்கல்பம் பண்ணிக்கணும். லோகக்ஷேமாப்தியாம் சுகினா பவந்து அப்படின்னா உலகமே நல்லா இருக்கணும், இந்த உலகமே சேவமா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உலகம் சேவமத்தை நம்ம வேண்டிதான் இந்த மாதிரியான பூஜைகள்லாம் பண்றோம். ஆகவே மகா சங்கல்பம் பண்ணிக்கோங்க. காஷிப கோத்ரோத்வஸ்ய नाम नक्षत्रे नामरासो जातायां सग कुटुंबाना क्षेम स्थैर्य वीर्य विजय अभय आयुर आरोग्य ऐश्वर्यादीना प्रवर्तनं धर्म अर्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थं सिंचित मनोरथ फल अवाप्त्यर्थं श्री मुत्तुमारी अंबिका नामनालंकृत वार्षिक ब्रह्मोत्सवकर्माकम् इति दीपपूजानां महासंकल्प सुमंगली कन्याकानां महासंकल्प प्रार्थनाम् आचार्यविज्ञान कर्मकारिष्ये. அப்படியே உங்களுக்கு வடதுக்கு ரைட் சைடு அப்படியே அக்ஷதி கீழே வச்சுட்டு 3 வாட்டி தீபத்துக்கு ஜலம் விடணும். அஸ்திரே நாதம் புரோக்ஷ கவசே நாமகுண்ய ஓம் தீபலட்சுமி நமஹ அலாரே நமஹ புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணிக்க. விளக்கு
ஓம் ஆதாரஸ்தே நமः அனந்தாய நமः தர்மாய நமः ஞானாய நமः வைராக்யாய நமः ஐஸ்வர்யாய நமः பத்மஸ்யோபரி ஓம் க்ளாம் மகாதீபலக்ஷ்மியாசனாய நமः தீபலக்ஷ்மி மூர்த்தயே நமः. அப்படியே எல்லாரும் கையில புஷ்பத்தை அக்ஷர கையில வச்சு பிரார்த்தனை பண்ணீங்க. இந்த தீபத்துல மகாலட்சுமி ஆகப்பட்டவள் நிறைந்திருக்கக்கூடிய தீபலட்சுமி ஆகப்பட்டவள் என்றென்றுமே வீட்டில் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்ரீதேவி ஆகப்பட்டவள் அக்ஷதை போடுறாங்க. 3 மாதிரி அந்த பச்சை அரிசியை போடணும். தந்த உபவீத ஆபரண சங்குணாத அக்ஷதாசமர்ப்பயாமி. விலகு புகவை அதித்ரா சூர்ணம் சமர்ப்பயாமி. புஷ்பகடி ஒரு வெத்தலை எடுத்து முன்னாடி வச்சுக்கங்க. வெத்தலை லக்ஷ்மி என்னதான் அடையாளமோ 2 வெத்தலை, ஒரு தாவர புஷ்பம், ஒரு நல்ல விசேஷமா பழங்கள் விசேஷம் சொல்லக்கூடிய மாம்பழம், இந்த 3மே அம்பாளுக்கு விசேஷமானது. ஆகவே அந்த சுவாமி நம்ம நிவேத்தியம் மாதுளம் மரம் ரொம்ப விசேஷமானது. அப்ப மகாலட்சுமி பிரீத்தியமா இருக்கக்கூடிய இந்த பொருள்களை இருக்கு. 2 வில்வலை வச்சா கூட மகாலட்சுமி ரொம்ப விசேஷம். அதனால ஒரு பால் அப்படின்னு சொல்லி பால் மாத்திரம் பண்ணலாம். 1 2 3 அப்படி பால் போன் பண்ணிட்டே வரணும். குங்குமாச்சலை அப்படிதான் பண்ணுறது வழக்கம். குங்குமத்தை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா கட்டளை தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப சிறதியானது. நான் சொல்ல திரும்பியும் சொல்லணும். தயவு கொண்டு திரும்பி சொல்ற எனக்காக பண்ணக்கூடிய பூஜை இல்லை, உங்களுக்காக பண்ணக்கூடிய பூஜை. நீங்க ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி, ஓம் அம்சலட்சுமியே போற்றி, ஓம் அருள்லட்சுமியே போற்றி, இன்பலட்சுமியே போற்றி, ஓம் நீலலட்சுமியே போற்றி, ஓம் உலகலட்சுமியே போற்றி, ஓம் உத்தமலட்சுமியே போற்றி, ஓம் எளியலட்சுமியே போற்றி, எளியலட்சுமியே போற்றி, ஓம் ஏகாந்தலட்சுமியே போற்றி, ஓம் ஏகாந்தலட்சுமியே போற்றி, ஓம் ஒளிலட்சுமியே போற்றி, ஓம் ஒளிலட்சுமியே போற்றி, ஓம் ஓம்காரலட்சுமியே போற்றி, ஓம் கிரகலட்சுமியே போற்றி, ஓம் கிரகலட்சுமியே போற்றி, ஓம் குணலட்சுமியே போற்றி, ஓம் குணலட்சுமியே போற்றி, ஓம் குங்குமலட்சுமியே போற்றி, ஓம் குங்குமலட்சுமியே போற்றி, ஓம் குடும்பலட்சுமியே போற்றி, ஓம் குடும்பலட்சுமியே போற்றி, ஓம் குளிர்லட்சுமியே போற்றி, ஓம் குளிர்லட்சுமியே போற்றி, ஓம் கம்பீரலட்சுமியே போற்றி, ஓம் கம்பீரலட்சுமியே போற்றி, ஓம் கேசவலட்சுமியே போற்றி, ஓம் கேசவலட்சுமியே போற்றி, ஓம் கோவில் லட்சுமியே போற்றி, கோவில் லட்சுமியே போற்றி, ஓம் கோவிந்த லட்சுமியே போற்றி, கோவிந்த லட்சுமியே போற்றி, ஓம் கோமாதா லட்சுமியே போற்றி, கோமாதா போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, ஓம் சந்நிதி லட்சுமியே போற்றி, ஓம் சந்நிதி லட்சுமியே போற்றி, ஓம் சாந்த லட்சுமியே போற்றி, ஓம் சாந்த லட்சுமியே போற்றி, ஓம் சிங்கார லட்சுமியே போற்றி, ஓம் சிங்கார லட்சுமியே போற்றி, ஓம் சீவலட்சுமியே போற்றி, ஓம் சிவலட்சுமியே போற்றி, ஓம் சீதா லட்சுமியே போற்றி, ஓம் சீதா லட்சுமியே போற்றி, ஓம் சுப்புலட்சுமியே போற்றி, ஓம் சுப்புலட்சுமியே போற்றி, ஓம் சுந்தர லட்சுமியே போற்றி, ஓம் சுந்தர லட்சுமியே போற்றி, ஓம் சூரிய லட்சுமியே போற்றி, ஓம் சூரிய லட்சுமியே போற்றி, ஓம் செல்வ லட்சுமியே போற்றி, ஓம் செல்வ லட்சுமியே போற்றி, ஓம் செந்தாமரை லட்சுமியே போற்றி, ஓம் செந்தாமரை லட்சுமியே போற்றி, ஓம் சுவர்ண லட்சுமியே போற்றி, ஓம் ஸ்வர்ண லட்சுமியே போற்றி, ஓம் சொரூப லட்சுமியே போற்றி, ஓம் ஸ்வரூப லட்சுமியே போற்றி, ஓம் தங்க லட்சுமியே போற்றி, ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் தானிய லட்சுமியே போற்றி, ஓம் தானிய லட்சுமியே போற்றி, ஓம் திரிபுர லட்சுமியே போற்றி, ஓம் திரிபுர லட்சுமியே போற்றி, ஓம் திருப்புகழ் லட்சுமியே போற்றி, ஓம் திருப்புகழ் லட்சுமியே போற்றி, ஓம் திலக லட்சுமியே போற்றி, ஓம் திலக லட்சுமியே போற்றி, ஓம் தீப லட்சுமியே போற்றி, ஓம் தீப லட்சுமியே போற்றி, ஓம் துளசி லட்சுமியே போற்றி, ஓம் துளசி லட்சுமியே போற்றி, ஓம் துர்கா லட்சுமியே போற்றி, ஓம் துர்கா லட்சுமியே ஓம் போற்றி, தயா லட்சுமியே போற்றி, ஓம் தயா லட்சுமியே போற்றி, ஓம் தூய லட்சுமியே போற்றி, ஓம் தூய லட்சுமியே போற்றி, ஓம் தெய்வ லட்சுமியே போற்றி, லட்சுமியே போற்றி, ஓம் பாக்கிய லட்சுமியே ஓம் போற்றி, பார்க்கடல் லட்சுமியே போற்றி, ஓம் பார்க்கடல் லட்சுமியே போற்றி, ஓம் புண்ணிய லட்சுமியே போற்றி, ஓம் புண்ணிய லட்சுமியே போற்றி, ஓம் பொருள் லட்சுமியே போற்றி, ஓம் பொருள் லட்சுமியே போற்றி, ஓம் பொன்னிற லட்சுமியே போற்றி, ஓம் பொன்னிற லட்சுமியே போற்றி, ஓம் போக லட்சுமியே போற்றி, ஓம் மாதா லட்சுமியே போற்றி, ஓம் மாதா லட்சுமியே ஓம் போற்றி, மாங்கல்ய லட்சுமியே போற்றி, ஓம் மாங்கல்ய லட்சுமியே போற்றி, ஓம் மாசிலா லட்சுமியே போற்றி, மாசிலா லட்சுமியே ஓம் போற்றி, முக்தி லட்சுமியே போற்றி, லட்சுமியே போற்றி, ஓம் முத்து லட்சுமியே போற்றி, லட்சுமியே போற்றி, ஓம் மோகன லட்சுமியே போற்றி, ஓம் லட்சுமியே போற்றி, ஓம் மணக்கொதியே போற்றி,
வாழ்லட்சுமியே போற்றி ஓம் விளக்கலட்சுமியே போற்றி விளக்கலட்சுமியே ஓம் போற்றி விஜயலட்சுமியே போற்றி விஜயலட்சுமியே போற்றி ஓம் வித்யாலட்சுமி ஓம் வீட்டலட்சுமியே போற்றி வீரலட்சுமியே போற்றி ஓம் வீரலட்சுமியே போற்றி வீரலட்சுமியே போற்றி ஓம் வெற்றிலட்சுமியே போற்றி லட்சுமியே போற்றி ஓம் முத்துமாரி அம்மனே போற்றி குமாரி அம்மனே ஓம் முத்துமாரி அம்மனே போற்றி போற்றி குமாரி அம்மனே போற்றி போற்றி இந்த கும்பத்தை வச்சிருங்க. இப்ப வந்து அம்மனே அம்மனே போற்றி போற்றி இன்றைய தினம் எங்களுக்கு இந்த இடத்தில் ஈரேழு 14 லோகத்தில் வாழும் தாயே அகார மகார ஓம்கார பிரணவாகார சுரூபத்தில் விளங்கக்கூடிய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்று முப்பெரும் சக்திகளை உடைய மாரியே முத்துமாரி அம்மையே எங்களுக்கு இன்றைய தினத்தில் இப்பொழுது திருவிளக்கு பூஜையை செய்வதற்கு பாக்கியம் தந்த உனது திருவடிகளை எந்நாளும் எந்நேரமும் முக்காலமும் போற்றி தொழுது உன்பாதம் சரணடைவோம். எங்களது இல்லத்திற்கு தீபலட்சுமியாக இன்றைய தினம் முத்துமாரி அம்மனே எழுந்தருளி எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களை துன்பங்களை நீக்கி தீப ஒளியை போன்று எங்கள் வாழ்க்கையும் வளமும் பிரகாசிக்க வேண்டி உன் தாளை பணிந்து உவந்து உன்னை ஆராதிக்க நாங்கள் அனைவரும் கூடி நின்று வேண்டிக் கொள்கின்றோம். விவசாய காற்று ஆதாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களால் இந்த உலகத்திற்கு எந்த ஒரு அழிவு நிலை ஏற்படாமல் அமைதி நிலவி போர் சூழல்கள் அமைதியாக்க செய்து உன்னுடைய திரு கருணையினால் மழை எங்கும் வான்முகில் வழாது பெய்திட வேண்டி தர்மம் அறம் செழித்தோங்க வேண்டி ஆணவம் கண்மம் மாயை காமம் குரோதம் லோபம் பொறாமை பேராசை என்கின்ற தீய குணங்களை அறவே வெறுத்து உன் பாதத்தில் சரணடைந்து இந்த திருவிளக்கு பூஜையை அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் செய்த எங்களுடைய ஆன்மார்த்தமான பூஜையை இந்த தருணத்திலே வந்து அருள் செல்வமாக ஏற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல தாயே சிம்மவாகினி திரிசூலினி அக்னி சக்தியிலே வலம் வரக்கூடிய முத்துமாரி பராசக்தியே இங்கிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் சர்வ சகல கன கனக வஸ்து வாகன அனுகிரகங்கள் பெற்றிட எல்லாம் உள்ள தாயே உன்னது பிள்ளையின் பூஜையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக விளக்கு பார்த்து அர்ச்சனை போடுங்க. ஞானப்பிரதோஷ தீபம் எல்லாருக்கும் தேங்காய் பழம் பிரசாதம் கொடுத்துருக்காங்க. அதை விளக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி சாப்பிட முடியுமா? நம்ம முன்னாடி சாப்பிடணும். அதனால விளக்குக்கு முன்னாடி 2 தேங்காய் பழம் வைங்க. கேசரி கொடுத்துருக்காங்க. கேசரி கரெக்டா பந்தமில்லா இனத்தருமெல்லனையில்
பண்ணோ காத்தவளே பின் கரத்தவளே கரை கண்டனே மூத்தவளே என்றும் மூவா உகந்தவர்க்கு இளையவளே காத்தவளே உன்னை அன்றை பண்ணோ பிரேமவந்தி பரே சங்கரமீ தேர சருபியில் வருண்டேரம் சங்கரி சௌதரியே கங்கன பாலிய கண்ணி முகம் கண்டன கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி மணி அப்படி காமிங்க வளர்ந்து பக்கம் மட்டும் காமிங்க வலது பக்கம் மட்டும் சொல்லுங்க மங்களே மங்களாரே மாங்கல்ய மங்களே மங்களாசம் மங்களே மாங்கல்யம் ஸ்ரீ மங்களாகாரி வரதாரி குமாரி துர்கா சுதாமா சுதாராதி மகாசுதா நமோஸ்தே நல்லபடியா எல்லாம் படிக்கணும் பார்க்கப்படுங்க படிச்சு நல்லா பெரியார ஆகணும் இந்த ஊடகம் வேணா மாதிரி கும்போட்சம் வைக்கிறதெல்லாம் இல்லாம நீ ஒரு நாள் ஆகுது தீர்க்க சோமாங்கல்ய கொடுக்கக்கூடியது இந்த கும்பம் தான். இந்த கும்பத்தினோட நிறைய குழந்தைகள் எல்லாம் பெண்கள் எல்லாம் காலட்சுமியும் வரல தீபலட்சுமியும் வீட்டுக்கு வர சொல்லி முத்துமாரி நினைச்சு உங்க குழந்தைகளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த விளக்க பொண்ணி எடுத்துட்டு போய் சாமி நமஸ்காரம் பண்ணி தேங்காய் பாடம் வீட்டில் வச்சு கருப்பூரை காமிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறமா மஞ்சளுக்கு மிக்க மருந்தே இல்லை அதனால தெரிஞ்சுக்கும். இப்போ மகாதேவி அக்னிகேஷம் கரண்டமோ ராஜகரசூலமோ கரகஸ்தங்கமாலமோ அனந்தநாமோ நமபீடா அகில புகழமாலா சீதலாமாரியே மாதா சீதலே ஜகத்பிதா சீதலே ஜகத்ಧಾತ್ರಿ சீதலாதீனோ நமः பிரியாயை நமः ஓம் அக்னிலே புரோகிதம் யக்ஞஸ்ய தேவபக்தஜமோ கோதான பிரச்சதாதேவம் ஹரிவோ ஹரிவோ ஜெயதோஜேத்வா மாதோஸ்தோ மாதோஸ்தோ தேவோ சிந்தா ராமதமான்யர்ஹதமான் கர்மணி ஹரிவோ ஹரிவோ மக்தாஹி இததனானாவ்யதானிதே இகோதாஹ சத்யமரீஷி ஹரிவோ ஹரிவோ தன்னோ தேவி ரவிஷ்ணயாஹோ சித்தாவர்த்தம் சனாதனம் ஸ்வஸ்ய பரிவாரம் தார்ஜீன வாக்யன மகத்மகேஷா गोब्राह्मणेभ्यः सोमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले समृद्धज्ञा लोके कुमारविराजः आयतने दीपोत्सव दीप पूजां येन पूजां भवन्तु महादेवकृष्णन्तु श्रीदेवस्य रामादीना परमादीना महादेवभक्तजना येन धैर्य जय आहुयामि जगन्नाथ धर्म आर्यकान्तमो विश्वगुरुवार्तं श्री मुत्तुमार्यम्बिका दिव्य छलिन नलिन पादार्पितमस्तु तथैवास्तु ओम शिवार्पणमस्तु அச்சகர்களெல்லாம் அந்த வழிபட்டு எடுக்கிறீங்களா?
கிடையாது